லைவ் இன்ட்ரி செஷனை வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேமை பற்றினா ஒரு சின்ன இன்ட்ரோவோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக ரொம்ப ஒரு சின்ன ஸ்டோரி தான். மேம் வந்து பயங்கரமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது இன்ஸ்டாலேயே அதை பார்த்துக்கிட்டே இருப்போமா, திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க மேக்கப். என்ன மேம் இவ்வளோ பெரிய மாஸ்டர் ஏன் போய் இப்படி படிக்கிறாங்க? நான் ஒரு நாள் டவுட்டில் நான் மேம்கிட்ட கேட்டேன், மேம் ஏன் மேம் நீங்கள் போய் இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம ஊர் பிள்ளைங்க அந்த கண்ட்ரிஸ் போய் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியலைன்னா நான் அதை படிச்சுட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அதை நான் சொல்லி தரேன். நான் இன்வைட் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். வெல்கம் மேம். The first question, இது வந்து எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல் மேக்கப் ஆர்டிஸ்டா, ஒரு சக்சஸ்ஃபுல் மென்டாரா, ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டா, ஒரு ஆண்டர்பிரனரா பொன்னி மேம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேம். ஏன்னா நாங்கள் உங்களை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், பழகியிருக்கோம், இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு தெரியாத பொன்னி மேம், எங்கே பிறந்தீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க எங்கே வளர்ந்தீங்க, ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் மேம். பிறந்தது திருநெல்வேலி, அப்பா டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அக்கா ஒன்று, தங்கச்சி ஒன்று, அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. படித்தது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவ்வளோதான். ரொம்ப இன்னசென்ட்டான கிராமத்து பொண்ணு, பேசவே தெரியாத இன்ட்ரோவர்ட். ஸ்கூல் டேஸ் மேம்? ஸ்கூல் டேஸில் ரொம்ப பயந்தாங்களி. காலேஜ் டேஸில் ரொம்ப ரொம்ப பயந்தாங்களி மேம். அப்போ இது ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்கு மேம், மீடியா உங்க பிளட்லயே ஊறி இருக்கு. ஆமா, சினிமா. தாத்தா வந்து தியேட்டர் ஓனர். ஓகே மேம். ஹஸ்பண்ட் வந்து அசோசியேட் டைரக்டர். வாவ், சூப்பர் மேம். சினிமா பேர் தான் நானும். நைஸ் மேம், சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். அப்ப அதனாலே மீடியா ஈஸியா உங்களுக்கு ஊறிடுச்சு மேம். ஆமா, தேங்க்யூ. நிறைய அடி, நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாரும் தானே, நீங்க எல்லாம் ஃபீல்ட்ல இருக்கீங்க. கண்டிப்பா ஸ்டார்டிங் பீரியட்ல நம்ம நிறைய அசிங்கப்பட்டிருப்போம், அவமானப்பட்டிருப்போம், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். பட் நான் அந்த ப்ராசஸை ரொம்ப ரசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸாக இருக்குது. அதில் இருக்கிற கஷ்டம்லாம் மறந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஸோ கஷ்டம் நிறைய அவமானம் பண்டிலாக இருக்கு. ஓகே மேம். இதில் கஷ்டப்பட்ட ஒரு தருணத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? மேக்கப் ஆர்டிஸ்டாவா இல்லை ஓவரால்? இல்லை மேம், மேக்கப் ஆர்டிஸ்டா. மேக்கப் ஆர்டிஸ்டானா பில்லு வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது எல்லாருமே கஷ்டப்பட்டிருப்போம் மேம். அப்போ வந்து இன்னசென்ட்ல எனக்கு வந்து மார்க்கெட்டிங் டெக்னிக் தெரியாது, பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரியாது. நான் தனியாக வந்து பிஸ்னஸ் லீட் பண்ணுறேன். அவர் சினிமாவில் இருந்தார். ஸோ ஒரு பிரைடலை வந்து 100% சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிருப்போம். மேக்கப் பண்ணியிருப்போம், ஃபேஷியல் பண்ணியிருப்போம், பெடிக்யூர் எல்லாமே பண்ணியிருப்போம், மெஹந்தி பண்ணியிருப்போம், ஜுவல்ஸ் கொடுத்துருப்போம். பில் வந்து 650 ரூபா தான் ஒரு செஷன். 2 செஷனுக்கு அவங்க 1300 ரூபாய் தரணும். 1 வீக்காக பில் தரல. கடைசியாக கொடுக்கும்போது 700 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஸோ அன்னைய பொழுதுக்கு எனக்கு என்னோட வாழ்வாதாரமே அந்த பணம் தான் போது நான் வந்து அழுதுட்டேன்னா கதறி அழுதுட்டேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான தருணம். ஆனாலும் அவங்க தரல. என்னன்னா ஒர்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், பொண்ணு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அந்த பில் வாங்க அந்த அம்மா என்னை ஒரு 1/2 hour அவங்க வீட்டில் வாசலில் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொடுத்துட்டு, இவ்வளோதாம்மா வாங்கிக்கோ போ, அப்புறம் அடுத்த கல்யாணத்தில் பார்த்துக்கணும். ஏதோ அது அப்போல்லாம் அப்படிதான். அப்போல்லாம் இல்லை, நீங்கள் டவுனில் இருக்கீங்க, அப்கமிங்கில் இருக்கீங்கன்னா அப்படிதான். ஓகே மேம். சந்தோஷமான தருணம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்னோட ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூரில் கோல்டு வின் பண்ணாங்கல்ல, அதுதான் சந்தோஷமான தருணம். அதுக்கு முன்னாடி சந்தோஷமான தருணம்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு இருந்த ஒரு பீரியடு. அப்போ வந்து ரொம்ப கம்மி தான் வருமானம். அப்போ அம்மா அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் வந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு மரியாதை கிடையாது. நான் லவ் மேரேஜ் பண்ணனால மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் பண்ணணும். அப்போ வந்து அது அம்மா அப்பாவுக்கு மரியாதையாக இருக்கணும், எல்லாரும் பார்த்து வாவுன்னு நினைக்கணும். ஸோ நான் சேர்த்து வச்ச அத்தனை சேவிங்ஸ் வச்சு 7 பவுனுக்கு அம்மாவுக்கு செயின் பண்ணணும். வாவ், சூப்பர் மேம். ஸோ அதுதான் வந்து என்னோட சம்பாதிச்சதுக்கு கெத்து. நம்ம ஒரு பொண்ணு அம்மாவுக்கு பணம் செய்யறோங்கிறது, பேரண்ட்ஸ் தானே நமக்கு செய்யணும். ஆரம்பத்தில் எனக்கு வந்து வரதட்சணை கூட அந்த மனுஷனுக்கு கொடுக்கலாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து 7 பவுன் அவங்களுக்கு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப கெத்தான மூமெண்ட் அன்னைக்கு.
இன்னைக்கு வந்து என்னால் 100 பவுன் கூட எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க முடியும். பட் அன்னைக்கு அந்த 7 பவுன் ரொம்ப பெருசு. எஸ் மேம். சூப்பர் மேம். சக்ஸஸ்ன்ற பார்வை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற மாதிரி இருக்கும் மேம். ஓகேங்களா மேம்? நான் சக்ஸஸை வந்து எனக்கு வந்து இந்த சேலரி கிடைச்சா என்னோட சக்ஸஸ் நான் வந்து ஒரு ஸ்டெப்பாக நான் மாறி மாறி வந்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு குருநாதர் வந்து எங்களுக்கு வந்து என்னோட சக்ஸஸ் பாயிண்ட் இது, என்னோட சக்ஸஸ்னா எனக்கு இதுதான் அப்படின்னு எனக்கு சொன்ன போகும்போது அதோட பாத்துல நாங்கள் ட்ராவல் பண்ணும் போகும்போது வேகமாகவே நாங்கள் சக்ஸஸ் ரீச் பண்ணோம். ஸோ உங்களோட இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் நீங்கள். ஸோ உங்களோட சக்ஸஸ் எது, நீங்கள் சக்ஸஸை என்னவா பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்கன்னா நாங்கள் அதில் ஜேர்னி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேம். சக்ஸஸ்ன்னு நான் பார்க்குறது ஃப்ரீடம். எனக்கு வந்து ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 24 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீடம் பார்த்ததில்லை. ஃப்ரீடம் கொடுக்கறதுனால தான் கல்யாணமே பண்ணேன். ஸோ ஃப்ரீடம் வந்து ஃபினான்ஷியலி இருக்கணும், அப்புறமா மென்டலி இருக்கணும். அப்படி இருந்தது அது சக்ஸஸ். நான் நினச்ச மாதிரி செய்ய முடியுமா சக்ஸஸ். இப்போ நான் வந்து லியோக்கு 1 lakh கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டேன்னா அதுதான் சக்ஸஸ். கொடுத்தேன். நான் நினச்சதை நான் செய்கிறேன் அப்படின்னா அதுதான் சக்ஸஸ். அது வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அது விமனுக்கு கிடைச்சதுன்னா அதுதான் சக்ஸஸ். ஓகே. அதை நோக்கி தான் நான் வந்து இப்போ வரைக்கும் பயணப்பட்டு இருக்கேன். இப்போ கூட கொஞ்சம் கம்மி தான் இருந்தது. ஸ்ட்ரகிளிங். தேங்க்யூ மேம். கண்டிப்பா இது எங்களுக்கு கண்டிப்பா கரெக்டா அந்த பாயிண்ட் இல்ல மேம், ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இப்போ இதுவே நான் அப்படியே அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே, நானும் இப்போ என் ஒய்ஃப்ட்ட போயிட்டு நான் ஃப்ரீடமா இருக்கணும், என்னை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த விஷயத்துல நான் சொல்லலாம். ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு இவங்க எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. ஆமா மேம். நிறைய சம்பாதிச்சிருந்தா பெர்மிஷன் வாங்காமலே இருந்திருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆமா மேம். இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்தா நீங்க சக்சஸ்ஃபுல், பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தா நீங்க ப்ராசஸ்ல இருக்கீங்க. இப்போ நான் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன்னா நான் வந்து இது கிடையாது. சரி மேம், ஓகே மேம். நான் கொஞ்சம் ஆர்வக்குள்ள இருப்பேன். இப்படி ஆயிட்டேன். ஸோ மென்டலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீயாக இருக்கணும், ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக இருக்கணும், ஃபிசிக்கலி ஃப்ரீன்னு நான் சொல்கிறது வந்து ஹெல்த். ஓகே மேம். ஹெல்த்தியாக இருக்கணும். நான் 40 வயசுல என்னால் ஓட முடியணும், ஆட முடியணும், நான் நினச்சா ட்ரிப்பு போக முடியும், மேலேருந்து குதிக்கணும், எல்லாமே முடியுமா? அப்போ அதுவும் அந்த ஃப்ரீடம். ஸோ இது எல்லாம் தான் சக்ஸஸ். எல்லாம் இருக்கணும். நான் செய்யணும், நினச்சதை வாங்கணும், நினச்சா பாலி போகணும். இப்போ நான் பாலி போகணும், இன்னைக்கு சாயங்காலம்னா நான் டிக்கெட் போட என்னால் முடியணும். ஓகேவா? எங்கள் அம்மாவுக்கு நான் பணம் கொடுக்கணும்னா முடியணும். அதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அப்போ நான் சக்ஸஸ். கண்டிப்பாக மேம். அந்த சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு நாங்களும் இது ஆக்சுவலி புது பார்வை மேம். எனக்கு பர்சனலாக எனக்கு இது டச் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம சக்ஸஸ்னா என்னோட கோல் வந்து இதுதான் ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தேன். பட் நீங்கள் இப்போ என்னோட ஐபாடே திறந்துட்டீங்க. இல்லை, உன்னால என்னெல்லாம் பண்ண முடியும், நீ பண்ண முடிஞ்சிச்சா, அப்ப நீ வந்து சக்சஸ் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்லி, நான் எனக்கு மட்டும் இல்லை மேம், எல்லாருக்குமே நீங்க ஒரு சூப்பர் திங் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் மேம். இவ்வளோ சக்ஸஸ் நீங்க பார்த்துருக்கீங்க, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நீங்க பார்த்துருக்கீங்க, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்க இருக்கீங்க. நீங்க இந்த மொமெண்ட்ல மிஸ் பண்ற ஒரு நபர் மேம் யாரா? ஒரு நபர் இல்ல 2-3 பேர் இருந்தாலும் சொல்லலாம். ஒரு 3000 பேர். 3000 பேரா? என் ஸ்டூடெண்ட்ஸ். வாவ், சூப்பர் மேம். ஏன்னா இதுவே எனக்கு ஷாக்கு. இத்தனை பேர் என் ஸ்டூடெண்ட் இருந்ததே எனக்கு ஷாக்கு. எனக்கு என்ன ஈஸியில் யாரும் ஒரு பீரியட் வரைக்கும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு என்னை நம்பக்கூடாதுன்னு ஒரு குரூப்பை கிளம்பி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. பட் என்ன நம்பின ஜீவன்கள் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, ஹஸ்பண்டுக்கு அப்புறம். ஓகே மேம். ஸோ வந்து எனக்கு ரொம்ப அவங்கள எல்லாரையும் ஒன்றா வச்சு பார்க்கணும். விரைவில் அதை நான் செய்வேன். கண்டிப்பா மேம். அப்படி பண்ண போகும்போது லியோகிராஃபி அந்த ஈவெண்ட் பயங்கரமா போஸ்ட் பண்ணிருக்கோம். தம்பி, ஈவெண்ட் ஒன்று ஓகே இருக்கு, அட்வான்ஸ் வாங்கிட்டு அனுப்பலாம். ஸோ நான் அவங்கள தான் மிஸ் பண்ணுறேன். ஒருவேளை நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவங்க என்னை பின்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. நான் ஹாப்பியாக இருந்தாலும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் சக்ஸஸ் பண்ணாலும் எனக்கு கை தட்டுவாங்க. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப மேம். அது நீங்கள் சொல்லவே வேணாம் மேம். ஆக்சுவலாக இப்போ உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் விட்டுருந்தீங்களா மேம் ஸ்டோரியில் ஒரு ட்ரெயின், அதை ஃபுல்லாக நாங்கள் எப்படா முடியும் நாங்களும் தட்டிகிட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்கு மேம். அவ்வளோ விஷயம் மேம். ஆன்சர் பண்ணுறதுக்கே போயிடுச்சு எனக்கு. வாவ். ஆனால் இவங்கெல்லாம் எனக்கு ஒரு கிஃப்ட் கூட பண்ணல. அப்படியே மேம் சார் என்னோட ஸ்டூடெண்ட். ஆனா உங்களுக்கு பண்ணாங்க. அப்படி கிடையாது மேம், எங்க சார் உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஆமா, இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு. ஆமா, நீங்க தானே மேம் சொன்னீங்க ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அப்ப அது கூட பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு அவர். அப்புறமா என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து கேக்லாம் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வளையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதுதான் 12 o'clock தாய்லாந்தில் உட்காந்துருக்கேன். நான் ஃபோன் பார்க்குறேன் 12:02. இவங்கெல்லாம் லக்கேஜ் எடுத்து வச்சுருக்காங்க. டே எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க. அப்புறமா விஷ் பண்ணாரு. ஓகே ஓகே மேம். சார் ரொம்ப டேமேஜ் ஆகுறீங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாய்லாந்து டைம் 12 o'clockன்னு தெரிஞ்சு அந்த டைம்ல விஷ் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு வந்து அவங்க தானே முக்கியம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம்.
அது நான் அந்த ஸ்டோரிஸ்லேயே நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் மேம். அண்ட் உங்கள் வீடியோஸ் எங்களை மோட்டிவேட் பண்ணுது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நாட் ஓன்லி உங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நாங்கள் தனியாக பார்த்தா கூட நாங்கள் எங்கள் ஸ்டேட்டஸ்லேயே எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறீங்க பர்சனலி டு மீ. அது ரொம்ப ஹாப்பி மேம். அதே மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. எங்கள் டீம்லேயுமே எல்லாருமே வந்து அதை தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் மேம். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் அங்கேருந்து வரப்போது நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க. கண்டிப்பாக. ஹாய் மேம். ஹாய். நான் வந்து சம்யுக்தா. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இத்தனை வருஷம் ஜர்னியில் நீங்கள் நிறைய பேர் புகழ் எல்லாமே சம்பாதிச்சிட்டீங்க. உங்களோட லைக் வெல்தி கூட இருக்கு. சடனாக எல்லாமே வேனிஷ் ஆயிடுச்சு. உங்கள் நாலேஜ் தவிர்த்து உங்கள் பேர் புகழ் இத்தனை வருஷம் நீங்கள் சம்பாதிச்சது எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் வந்து காலேஜ் ப்ளஸ் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க? ஏன் அந்த ஸ்டெப் எடுத்துருக்கீங்க? எதனால அது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பாக இருக்கு? ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம், அப்புறமா ஷூட் ஆரம்பிப்பேன். எல்லாரும் கையில் கல்ல விழுந்து கொலாப் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிக்குது. என்கிட்ட காசு வேறு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கொலாப் பண்ணி ஜாஸுக்கு போவேன், லித்தாஸ்க்கு போவேன், எல்லாத்தையும் போயிட்டு கொலாபரேஷன் கேட்டு ஷூட் பண்ணுவேன். அழகழகாக பிளேயில் எடுத்து ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போட்டு நிறைய பேச ஆரம்பிப்பேன். இப்படி தான் பண்ணணும். ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், வேறு இருக்குல்ல, கடன் வாங்குவேன். அவர் இருப்பார்ல, அப்புறம் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம், மேட்ரு இல்லை. அந்த பாதை தானே. கேள்வி எதுவும் இல்லை, நன்றி தான் வெளிப்படுத்தணும். பிகாஸ் கேள்விகளுக்கு பதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே உங்களை மீட் பண்ணவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய கேள்விகள் இருக்காது. பிகாஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சிறப்பாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் நடந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனதுக்கான ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும்ல, வெரி மோட் வெரியா இல்லாட்டி இது வந்து இல்ல நம்ம வந்து ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சாதிக்கிற வெரியா? எல்லாரும் மதிக்கணும் அப்படின்ட்டு எடுத்த ஸ்டெப் தான் இது. அந்த வெரி லவ் பண்ணி அகைன் அதே கதை தான். நீங்கள் பல தடவை கேட்டிருக்கீங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் ஒதுக்குவாங்க இல்லை. அப்போ நான் அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம மரியாதையை போய் நிற்கணும்னா எல்லாம் வேணும்ல, அப்படி ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு. சார் என்கிட்ட சாருக்கு நீங்கள் கேட்கணுமா? கேள்வி அரை மணி நேரம் பேசுவார், பரவாயில்லையா? சார் வேணா அப்படின்னு சார். தேங்க்யூ. வேற யாராவது கேட்குறீங்களாங்க? வேற யாரும்? ஹாய் மேம். ஹாய். என்னோட நேம் வந்து காயத்ரி. நான் ஸோ நாங்கள் இன்ஸ்டா ரீல்ஸில் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீடியோஸ் தான் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா உங்களை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபர்ஸ்ட் செமினார் இந்த மாதிரி நாங்கள் அட்டெண்ட் பண்ணுறோம். உங்களை நேரில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ப முடியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நாங்கள் இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். இப்போ நீங்களுமே ஒரு பாயிண்ட்ல தானே வந்திருப்பீங்க. எந்த பாயிண்ட்ல இந்த கேரியர் நீங்க சூஸ் பண்ணீங்க? அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. எந்த பாயிண்ட்ல சூஸ் பண்ணனா? இப்போ நீங்க எம்ஏ லிட்டரேச்சர் படிச்சீங்க, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க. சோ எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட் இந்த அளவுக்கு ஒரு ரீச் பண்ணிருக்கீங்க? எந்த பாயிண்ட்ல நீங்க இந்த கேரியர்ல நீங்க வந்து எனக்கு வந்து கிரியேட்டிவ் மெஹந்தி எல்லாம் போட தெரியும். ரொம்ப ஆர்டிஸ்டிக் மைண்டு. ஸோ படிப்பை நோக்கி போக எனக்கு இஷ்டம் இல்லை. 4000 சம்பளத்தில் என்னால் ஒரு ஸ்கூலில் போய் டீச்சர் வேலை பார்க்க முடியாது. அதுதான் அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் முடியாது அழுது உருண்டுட்டு தான் நான் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக எல்லா பார்லர்லையும் போயிட்டு கேட்டு 100 ரூபாய்க்கு மெஹந்தி போட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஃபயர் ரொம்ப இருந்துச்சு. எனக்கு பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பாப்பாவை வளர்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். மொத்த வருமானம் 1500 ரூபாய். என் வீட்டு வாடகை 1500 ரூபாய். ஸோ பணம் தேவைங்கிற ஃபயர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உத்வேகத்தோட உழைப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு புஷ் இருக்கணும், இருந்தால் தான் முடியும். நீங்கள் இல்லாட்டி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க. உனக்கு உயிரே அதுதான். இது இருந்தால் தான் நீ பொழப்பன்னா நீங்கள் செய்வீங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கும் அந்த ஃபயரை வச்சுட்டு தான் இருக்கு. ஸோ எடுத்துட்டு வரணும். ராவும் பகலும் உழைச்சிட்டே தான் இருக்கும். ரத்தம், நரம்பு, நாளம் எல்லாம் வந்து பணம்னு இருக்கணும்னு நான் சொல்வேன்ல. அது பணம் மட்டும் கிடையாது, வெறி. அப்படி இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க. இல்லாட்டி இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஒப்பீனியன், அதுக்குள்ளே மாட்டிப்பீங்க. இந்த இண்டஸ்ட்ரி விழுந்துட்டு நீங்களும் விழுந்துருவீங்க. நான் சொல்ல இந்த இண்டஸ்ட்ரி மேலே இருக்கு, நீங்களும் மேலே இருக்கு. நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை பொறுத்து.
இப்போ பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அவங்க பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காக. செகண்ட் பாயிண்ட் வந்து அவங்க அப்டேட்டடா இருக்கணும்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்? அந்த ட்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு விஷயத்துலயும் அவங்க அப்டேட்டடா இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இந்த 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சோஷியல் மீடியாவை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது இல்லாட்டி அவங்களால சர்வே பண்ண முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, இப்போ ஆரி ஒர்க் கூட பயங்கர கூட்டம், டெய்லரிங் ரொம்ப கூட்டம், வேற என்ன இருக்கு? நிறைய இருக்குல்ல இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரி. ஏன்னா நம்ம நாடு வந்து மக்கள் தொகை இந்த நாடு, எங்க வருமானம் இருக்கோ அதுல எல்லாரும் வந்து இவ்வளவுதான் செய்வாங்க. நீ தனியா என்ன பண்ண போறங்கிறது தான் பாயிண்ட். எல்லாரும் பண்றதை நீ பண்ணிட்டு தான் அங்கதான் இருக்கணும். நீங்க செப்பரேட்டா வரணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க சோஷியல் மீடியா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்டேட்டா இருக்கணும்னா 10 கிளாஸ் செமினார், கம்மியா செமினார், ப்ராடக்ட் செமினார்ல எல்லாம் போய் குத்த வச்சு உட்காரக்கூடாது. ப்ராடக்ட் அப்டேட் பண்ணணும், ஷாப்பிங் மால்ல போயிட்டு செக் பண்ணணும், நிறைய அறிவை ஆன்லைன்ல வளர்க்கணும். நீங்கள் கிளாஸ் போயெல்லாம் வளர்க்க தேவை கிடையாது. நீங்கள் உட்காந்து ரிசர்ச் பண்ணால் ஒரு ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சாலே கூகுள்கிட்டையும் யூடியூப்டையும் போய் கேளுங்க, அது சொல்லும் அவ்வளோ விளக்கம். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுங்க, செஃபோரா இருக்குது, நைக்கா இருக்குது, டீரா இருக்குது, செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு குவாலிட்டியாக இருக்கிறது, ரொம்ப லாங் ஸ்டேயாக இருந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் தான் கிளாஸ் ஸ்கின்லையும் கிளாசி ஸ்கின்லையும் போய் விழுந்து கிடக்குறீங்களே, உங்கள் பிரைடுக்கு போடுங்க, 1/2 மணி நேரத்தில் மேக்கப் ஓடிடும். ஆனால் நீங்கள் அந்த கிளாஸுக்கு தானே 25,000 கொடுத்து போய் உட்காந்து படிக்கிறீங்க. உளுந்து கிளாஸ் எடுக்கிறவங்க கிட்ட வரமாட்டேங்கிறீங்களே. அந்த மாயையில் விழுறோம் பார்த்தீங்களா, வளரவே முடியாது. அதோட மைண்டில் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. யார் என்ன நெகட்டிவ் சொன்னாலும் உங்களோட டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெரியணும். டெஸ்டினேஷன் சூப்பராக தான் இருக்கும்னு நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. யாரையும் பார்க்காதீங்க, டைவர்ட் ஆகாதீங்க. உள்ள வன்மமும் குரோதமும் இருந்ததுன்னா வளரவே முடியாது. நீங்கள் வன்மம் குரோதமை என்கரேஜ் பண்ணாலும் வளர மாட்டீங்க. நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தீங்கனாலும் வளர மாட்டீங்க. ஃபோக்கஸ் உங்கள் ஒர்க் மேலேயும், உங்கள் குடும்பத்து மேலேயும், உங்கள் பிஸ்னஸ் மேலேயும், சம்பாத்தியத்து மேலேயும் இருந்தால் நீங்கள் வளர்ந்துருவீங்க. ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா ப்ராடக்ட் சூப்பராக குவாலிட்டியாக இருக்கணும். யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறோன்னு முக்கியம் கிடையாது. எங்கே சக்ஸஸ் இருக்கோ அங்கே போய் படிங்க. யாரோட ஸ்டூடெண்ட் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் படிங்க. இல்லை படிக்கவே வேணாம், கூகுளும் யூடியூப்பும் சொல்லித்தரோம். வெளிநாட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க அறிவாக உண்மையை சொல்கிறவங்க, அங்கே போங்க. இதுக்கு இது டியூப் வேண்டாம், நீயும் டியூப்பாக போயிடுங்க, ஒரிஜினல்ல இருங்க. இதுக்கு மேலே கேட்டால் ரொம்ப பிரச்சனை இருக்கும். அந்த பேமெண்ட் சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல சொன்னீங்க இல்லையா, என்ன கொடுக்கல? ஆமா ஆமா பேமெண்ட் தரல. இப்போ எந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்றீங்க? இப்போ நாங்க வந்து ரிசப்ஷன் லுக் முடிச்சு வெட்டிங் லுக் முன்னாடி பேமெண்ட் வாங்கிடுவோம். பொண்ணுமே வரணும்னா பேமெண்ட் ஃபர்ஸ்டே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, வெட்டிங் லுக் வரதுக்கு முன்னாடியே. ஏன்னா நான் என்னோட ப்ரொஃபைல அப்படி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இவர் எனக்கு 2010 என்னோட மார்க்கெட்டிங் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் சொல்லிடுவோம், இது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்ததுன்னா நீங்கள் தான் வேணும்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க பார்கெயின் பண்ணுறதுக்கு கம்மி. 10ல் 2 பேர் தான் பார்கெயின் பண்ணுவாங்க. ஸோ கிளியர் ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் இந்த டைமிங்க்கு முடிப்போம், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம், இந்த ஐ மேக்கப், இந்த ட்ரெஸ், இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே நோட் கொடுங்க. இதுதாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ட்ரையல் பண்ணுவீங்கல்ல, ட்ரையல் தான் பாதி மூஞ்சிக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க, அப்புறம் எங்கே விளங்குறது? ஃபுல்லாக பண்ணி காட்டுங்க. அவங்கள அங்கே சாட்டிஸ்ஃபேக்டரியாக ட்ரையலில் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸ் பாதியோ இல்லைன்னா கால்வாசியோ கைக்கு வந்துடும். இது ரூல் போடுங்க, எனக்கு கேஷாக வரணும், செக்கு வேண்டாம், ஜிபே பண்ணணும், மார்னிங் மேக்கப் ஆரம்பிக்க முன்னாடி பேமெண்ட் கொடுத்துடணுங்கிறதுல ரூல்ஸாக போடுங்க. இதெல்லாம் போடணும்னா உங்கள் ப்ரொஃபைல் பலமாக இருக்கணும். அகெயின் சோஷியல் மீடியா. இங்கே வளர்ந்தவங்கெல்லாம் எப்படி வளர்ந்தாங்க? 4 பேரை திட்டினீங்கனாலே நீங்கள் வளர்ந்துருவீங்க. அதையாவது செய்யுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க, நான் கொடுத்துறேன். இப்போ வந்து கேள்வி வருது வரிசையா. ஹாய் மேம், மை நேம் மீரா. மேம், இப்போ நிறைய நம்ம சோஷியல் மீடியா எல்லாம் போஸ்ட்லாம் பண்றோம், பட் நெகட்டிவிட்டி தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அது எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுங்க? நீங்க ஏன் அதை பாக்குறீங்க? உங்களை பத்தி யாராவது தெரிஞ்சா பிளாக் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க வந்து வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, உழைப்பு உங்க வம்சம்னு போயிட்டு இருக்கும்போது நெகட்டிவ் சாணி எல்லாம் பார்க்க கூடாது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா உங்க எனர்ஜி அங்க போயிடும். அங்க போனா பாசிட்டிவ் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுமா? நீங்க அவங்களே பாத்தீங்கன்னா அவங்க வளர்ந்துருவாங்க. நீங்க அவங்களுக்கு சொன்னதுல ஆமால நான் சொன்னது கரெக்ட். நாளைக்கு யாரும் எடுத்துருவாங்க, அவங்க டீம் உட்காந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு இந்த டீம் இவங்கள பேசலாம், அப்ப உட்காந்து பேசுவாங்க. பொண்ணிய தூக்கு, அவளை அடிச்சா வளர்ந்துடலாம். நீ ஏன் பாக்குறீங்க?
உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு புக்கிங் வேண்டாமா? மாசத்துல 4 முகூர்த்தம் தானே, அது வேலை பாருங்க. நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். எங்கே இல்லை? தனுஷ்க்கு இல்லையா, ரஜினி சாருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் எப்படி இருந்து பேசுகிறாங்க? கண்டுக்காதீங்கன்னு தான் என் ஆன்சர். யார் நெகட்டிவாக பேசினாலும் கண்டுக்காதீங்க, அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்காதீங்க. நீங்கள் ஃபோக்கஸ் உங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அது கஷ்டம், ஏன்னா அது போர் அடிக்குது இல்லை, இது சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அதுதான் அந்த மென்டாலிட்டி நம்மளை வளரவே விடாது. வந்து உங்களுக்கு கிளியரா உங்க ஹஸ்பண்ட் இருக்காருன்ட்டு. பட் ஆனா என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு சொசைட்டில வந்து டெவலப் ஆகுறதை விட எந்த ஒரு பேக்ரவுண்டும் நமக்கு பின்னாடி இல்லாம எவ்வளோ பொண்ணுங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள எப்படி அவங்க பில்ட் பண்ணிக்கிறதுன்றது ஏதாவது ஒரு அட்வைஸ். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மேரேஜா இருந்தாலுமே சில பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க கேர்ள்ஸ்க்கு. ஆஃப்டர் மேரேஜ் பொண்ணுங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கிறாங்க ஃபேமிலி அப்படின்றதுனால. ஸோ இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம்? காலையே சப்போர்ட்டே இல்லைன்னா நமக்கு யாரும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நாம எப்படி வெளியே வரதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது நீங்க இப்போ எனக்குமே இவர் வந்து 2007-10 தான் என்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணார். 2005 நான் பிஸ்னஸில் இருக்கேன். 2009 நான் லேக்ஸில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இவராலையும் முடியாது, யாராலையும் முடியாதுங்கிற கண்டிஷனில் தான் நான் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். ஓகேவா? 100 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தது அப்படி தான். ஓகேவா? ஸோ எனக்கு சப்போர்ட்டுங்கிறது 5 வருஷமாக யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். நான் எல்லா மண்டபத்துலேயும் போயிட்டு பேசுவேன், எல்லா ஜுவல்லரி ஷாப்பில் பேசுவேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு பேசுவேன், சோஷியல் மீடியாவில் கான்டாக்ட் பண்ணுவேன், நேரில் போய் கான்டாக்ட் பண்ணுவேன். என்ன கான்டாக்ட் பண்ணுவேன்? லீடு வேணும், லீடு கொடுங்க, என்னை ரெஃபர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் லீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பர்சன்டேஜ் தரேன். எனக்கு பேமெண்ட்டை நீங்களே வாங்கிக்கோங்க. எனக்கு 70% கொடுத்தா போதும், 30% நீங்களே வச்சுக்கோங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? நீங்க இறங்கணும். நீங்க வந்து அம்மா தடுக்கிறாங்க, அப்பா தடுக்கிறாங்க, 4 தடவை பெர்மிஷன் கேளுங்க, 40 தடவை பெர்மிஷன் கேளுங்க, கடைசியில ஒத்துப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நோலே விட்டுருவீங்க. விடாதீங்க. அவங்க ரெடி ஆகிட்டாங்க, ஏன்னா இது முடிய போகுது. இப்போ 1:30க்கு ஓகே ரெடி. நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, வர சொல்லி வந்து வெயிட் பண்ண சொல்லிடுங்க. அது அவங்களாம் நினைச்சதுதான் முடியும். நீங்க வந்து என்னை பார்த்துட்டு கை தட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வர முடியாது. நீங்க என் இடத்துக்கு வர்றதுக்கான வேலையை நீங்க பார்த்தா தான் முடியும். ஸோ நீங்க ஸ்ட்ரகிள், போராடுங்க, பெர்மிஷன் கேளுங்க. சுதந்திரம்லாம் கேட்டால் கிடைக்காது, அடிச்சு பிடிச்சி அடி வாங்கி தான் வாங்கணும். நீங்க உங்களுக்கு அது வெறி இருக்குன்னா நீங்க போராடுவீங்க. நீங்க ஜஸ்ட் லைக் தட் நோ சொன்னோடனே இந்த வழக்கமான அந்த பாத்திரம் கழுவுறதுலேயே பழகிட்டீங்கன்னா அங்கேயே போயிடும், சீரியல்லே போயிடும், கதை பேசுறதுலேயே போயிடும், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட குறை பேசுறதுலேயே போயிடும், ரீல் பார்க்குறதுலேயே போயிடும், நெகட்டிவ் பார்க்குறதுலேயே போயிடும். நீங்க இறங்கி வரணும். எனக்கு வேணும், நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும், மாதம் எனக்கு 1 லட்ச ரூபா வேணும், என் பிள்ளைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நான் நகை போடணும், நான் கார் வாங்கணும், நான் வீடு வாங்கணும், நான் நினச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், என் ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணணும், நான் கையில் இந்த வாட்ச் போடணும், நான் இது கோட் ஷூட் போடணும், நான் பேசுறது இத்தனை பேர் கேட்கணும். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் இறங்கி வரணும். ஃபஸ்ட்டு அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, தப்பாக பேசுவாங்க. நீங்கள் எதுக்கு கவனிக்கிறீங்க? நான்லாம் வாங்காத பேரே கிடையாது. அதெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னா நான் எங்கே இருப்பேன்? நான் இன்னும் அங்கே தான் இருப்பேன். தூக்கி போட்டு வந்தா மட்டும்தான் முடியும். இங்க நமக்கு எதிரி நம்ம மட்டும்தான், யாருமே கிடையாது. இப்படி என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? இக்னோர் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டீங்க மேம். அண்ட் கொஞ்சம் நல்லா எமோஷனலா ஆனீங்க மேம். எங்களுக்கு நல்ல ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். யா ஓகே மேம். அண்ட் தட்ஸ் இட் மேம். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நாங்கள் கேட்டதுக்கு, அருந்ததிக்காக நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். எஸ் மேம்.